இன்னைக்கு நம்ம The World's Best Martial Artist 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோஸோட டீமுக்கு ஒரு மஞ்சள் கலர் சொக்கா போட்ட டீமுக்கு இப்ப மேட்ச் நடக்க போதா. மக்கள் எல்லாரும் அந்த மேட்சுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாவே வச்சிருந்திருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோஸ் கூட போட்டி போடுற டீமுங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி இவனுங்க எதிர்க்க போறானுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்க. அவன் நம்ம ஊர்ல இருந்து போன பையன்டா, நம்ம ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஹீரோவோட டீமுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இப்படி இருக்க வேலையில இருந்து ஆஃப் டே லீவ் போட்டுக்கிட்டு ஹீரோவோட அப்பா அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து என் பையனோட மேட்சை பார்க்காம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அதை பாக்குறதுக்காக வந்து உட்காந்துருப்பாரு. நம்ம ஹீரோக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குதுன்னு அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ லைன் ரோர் டெக்னிக் ஏதோ இருக்காமா. இதை கேட்ட அந்த மஞ்ச சொக்கா டீம்ல இருக்கிற பையன் என்னது லைன் ரோர் டெக்னிக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ எதை பத்தி கவலைப்படாம அவன் பாட்டுக்கு பேக்குன்னு வந்து நின்னுகிட்டு இருப்பானா. ஓகே ஒன்னும் அசால்ட் தான் தூக்கி சொருவிடலாம் அப்படின்னு நினைச்சா அவனோட டீம்மேட்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்துகிட்டு அவன் வீக்கோ ஸ்ட்ராங்கோ நீ பார்த்து சண்டை போடுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட கத்தி இழுத்துக்கிட்டு சும்மா அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு இருப்பானா. என்னடா கலாய்க்கிறியான்னு உள்ள இறங்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ண அவன் அசால்ட்டா அந்த ஸ்பியரை வச்சு தடுத்துட்டு மாட்டினியா மாமேன்னு அந்த ஸ்பியர்ல ஹேண்டில் மட்டும் தனியா உருவி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அதை பிளாக் பண்ணிடுவான். இருந்தாலும் இன்னொரு கையில இருக்கிற அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்க மறுபடியும் அவன் பிளாக் பண்றான். ஆனா அவன் பிளாக் பண்ற அந்த ஸ்டிக்கையே அது கம்ப்ளீட்டா பிரேக் பண்ற மாதிரி தெரிய ஏர்ல பறக்க விட்டு அவனை முச்சல்லான்னு பார்த்தா அந்த ஆள் என்னன்னா ஏதோ லைட்னிங் மாதிரி எல்லாம் யூஸ் பண்றான். ஜஸ்ட் மிஸ் தரையெல்லாம் பொழந்து விட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அவனோட வெப்பனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு வச்சு அவனை பறக்க விட்டாடுறான். அவ்வளவுதான் காலி. இவென்ச்சுவலி அவன் தன்னோட தோல்வியும் ஒத்துக்க நம்ம ஹீரோவும் அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுறானா. அங்க நம்ம ஹீரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்களா, அவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஆச்சரியம். தோடா இந்த அளவுக்கு எப்படி ஸ்ட்ராங்கா நானு அடுத்த ரவுண்டுக்கு புது ஆளை இறக்கி விடலாமா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போகும்போது ரெண்டாவது ரவுண்ட்ல அவன் போட்டி போட மாட்டான், ரெண்டாவது ரவுண்டுக்கு நான் தான் இறங்கணும்னு பயங்கர கெத்தா நம்ம சான் கத்தியெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தா இல்ல நானே ரெண்டாவது பேட்டிலையும் போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மஞ்சள் சொக்கா டீம்ல ஒரு பையன் தோத்துருப்பான்ல, அவன் தன்னோட கேப்டன் போயிட்டு என்ன மன்னிச்சிடத்தலன்னு சொன்னா. அவன் கேப்டன் ஓகே ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் அவங்ககிட்ட நீ சண்டை போட்டது மூலமாவே அந்த ஹீரோ பையனோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதனால அப்படியே சைடுல இருக்கிற இன்னொரு பையன் கிட்ட நீ போய் அவங்க கூட போட்டி போடு, அவனுக்கு எப்படி இந்த ஒரு சண்டையில கொஞ்சம் பவர்ஸ் எல்லாமே லூஸ் ஆயிருக்கும். சோ கொஞ்ச நேரம் அவனோட எனர்ஜியை வந்து நீ ட்ரெயின் பண்ண விட்டேனாலே அவனை ஈஸியா வந்து தூக்கி முச்சு கட்டிடலாம். இப்படி உனக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ சில பில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பானா, அதையும் கவனிக்கிறாங்க. அவனுக்கு பவர்ஸும் ஏறுற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அந்த மஞ்ச சொக்காவோட கேப்டன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு மாத்திரை நம்ம என்னதான் எடுத்துக்கிட்டாலுமே அதோட பவர்ங்கிறது நம்மளோட உடம்புல ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அவன் அந்த மாத்திரை எடுத்திருந்தாலும் இன்னும் வீக்கான ஒருத்தனா தான் இருப்பான். அவனுக்கு கேப்பே கொடுக்காம அவனை வச்சு அச்சிங்க அப்படின்னாலே அவனை காலி பண்ணிடலான்னு சொன்னா ஒரு 20 செகண்ட் இவனுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த மெடிசன்ல இருந்து வந்த எல்லா பவரையும் கேதர் பண்ணிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா அங்க நின்னுகிட்டு இருப்பானா. இதை கவனிச்ச மத்த ஸ்கூலோட பிரின்சிபல்ஸ் அண்ட் பெரிய கைங்க எல்லாருமே இதோட அந்த குட்டி பையனோட உடம்பு ரொம்ப ஈஸியாவே இந்த பில்லுல இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது போலயேன்னு நினைக்க. ஆனா நம்ம ஹீரோவோட மைண்ட்ல என்னன்னா லைக் இந்த மாதிரி அந்த லெவலப் ஆகிற சிஸ்டம் தான் இதெல்லாம் உதவி பண்ணுது, நம்ம கிட்ட அப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு வேற யாருக்கும் தெரியாது போலயே அப்படின்னு நினைக்க. ஆல்ரெடி சேனல்லாம் சரி நான் ஓரமா போய் அங்க தூங்கிட்டு வந்துடுறேன், மூணாவது ரவுண்டுக்காவது அவனுக்கு போட்டி போட விருப்பம் இல்லைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு கிளம்ப அந்த மஞ்சசக்காவோட கேப்டனும் உள்ள இறக்கி விடுற பையன் கிட்ட ஓகே அவன் அப்பர் பாடி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், மேபி அவனோட லோயர் பாடியை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண கரெக்டா இருக்கணும் உள்ள இறக்கி விடுறாங்க. ரிங்ல இறங்கும் போது நம்ம ஹீரோ சும்மா ஹாய் குட்டி பையா அப்படின்னு சொல்லி கை காட்ட டென்ஷன் ஆனவன் அவன் வச்சிருந்திருக்க ஸ்பியரை வச்சு நம்ம ஹீரோவோட காலையே தான் டார்கெட் பண்ணுவான். எப்படியாவது ஒரு அடியாவது விழுந்துராதான்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டே இருக்க எல்லாத்துல இருந்து நம்ம ஹீரோவும் டாச் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு மூச்சு விடுறதுக்கு கூட கொஞ்சம் கூட டைம் கொடுத்துறாதுன்னு அந்த கேப்டன் சொன்னபடியே அவனும் விடாம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோனோட பவரை பயன்படுத்தி அந்த பையனை ஏர்ல பறக்கிடுவான். ஆனா அவன் அப்பயும் விட்டு கொடுக்காம திருப்பி வந்து நம்ம ஹீரோவே அச்சு தூக்கி போட்டு என்னமா கண்ணு தோல்வியை ஒத்துக்கிறியான்னு அந்த ஸ்பியரை எடுத்து கழுத்துக்கிட்டே வைக்க கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அந்த மஞ்சள் கலர் சொக்கா டீம் எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்களா. ஆனா நம்ம ஹீரோ தான் தோல்வி ஒத்துக்கவே இல்லையா. டக்குனு அங்க இருந்து எஸ்கேப் ஆனவனும் அவனோட பவரை கேதர் பண்ணி வச்சு ஒரே கிக்கு அவ்வளவுதான் அந்த குட்டி பையன் படுத்துறான். நம்ம ஹீரோவோட வாத்தியாரு ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போதே கையும் காலையும் தானே அதிகமா போக்கஸ் பண்ணிருக்காங்க. நான் எதை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருந்திருக்கணும் அதையே நீ அச்சா எப்படி மாமே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பானா. ஹீரோ அப்படி ஜெயிச்சிட்டானு பார்த்து அவரோட அப்பாக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி, நம்ம மாவன் 2 சண்டையில மாஸ்க் காமிச்சிட்டாண்டான்னு. நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ஆனா அந்த மஞ்சசக்காவோட கேப்டன் தன்னோட டீம்மேட்டை அப்படி ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போறத பார்த்தோன்னே சரி நான் தேவையில்லாத தப்பு கணக்கெல்லாம் போட்டுட்டேன்னு அவனே களத்துல இறங்குறான். அவன் ரிங்ல இறங்கினோடனே நம்ம ஹீரோவோட தலையே ஸ்லைஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ண டே இருறா கொஞ்சம் வந்து மருந்து எடுத்துக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மெடிசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் வச்சு விட்டா பொழந்து கட்டிடுவான் போல. அந்த அளவுக்கு பயங்கர ஃபெரோசியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு சின்னதான கேப் கிடைக்கும் போது நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டு ஏர்ல போய் நின்னுக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்தும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. தோடா இதையும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனே மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கானான்னு நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸுக்கும் அது சர்ப்ரைஸ் தான். எப்படா இவன் இதெல்லாம் கத்துக்கிட்டான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க.
ஆஹா எங்க அண்ணன் பறக்குறான் மேஜிக் மேன் சொல்லி ஹீரோட தங்கச்சி எல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்க. மறுபடியும் நம்ம ஹீரோ இன்னொரு மாத்திரை எடுத்துக்குவானா. ஆனா அதுக்கு அந்த கேப்டன் இங்க பாரு அதிகமான மாத்திரையை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொன்னா. நல்லது கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசம். இதுக்கு முன்னாடி ஒரு 100கணக்கான மாத்திரை எடுத்துருப்பேன், அப்பயும் எதுவும் ஆகல, இப்பயும் எதுவும் ஆக போறது கிடையாது. ஆனா கண்டிப்பா உனக்கு இன்னைக்கு ஏதோ ஒண்ணு ஆக போகுதுன்னு சொல்ல அவ்வளவுதான் காண்டானவன் வேகமா நம்ம ஹீரோ அடிக்க வரும்போது 2 பேரும் அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸோட கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பயங்கர வேகமா 2 பேரும் மூவ் ஆகி அடிச்சிட்டு இருக்கும் போது சில அட்டாக் எல்லாம் மிஸ் ஆகி அங்க இருக்கிற பிரின்சிபல் மேல எல்லாம் பட போக அவங்க எல்லாம் சும்மா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவாங்க. ஒரு பாயிண்ட்ல ஹீரோ பையன் பறந்து வந்து அடிக்கலான்னு பார்த்தா அந்த கேப்டன் என்னன்னா அப்படியே சொக்காலாம் கிழிச்சிட்டு பயங்கரமா ஆறாலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறானா. நேரால அவனை டேக் டவுன் பண்ண முடியாதோன்னு சுத்தி நம்ம ஹீரோ வந்து அச்சாலுமே அந்த ஆள் என்னன்னா கல்லு மாதிரி நின்றுட்டே இருக்கிறான். இவ்வளவு நேரம் நீ உன் பவரை காமிச்சிட்டே அப்ப இங்க பாடுறான்னு சொல்லி மறுபடியும் 2 பேரும் மாறி அங்க அடிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு பாயிண்ட்ல 2 பேருமே பயங்கரமா டயர்ட் ஆயிருவானுங்க. அப்படியே செம்மையா மூச்சு வாங்கிட்டு இருக்கேன், எப்படியாவது ஜெயிச்சிரு அண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோட தங்கச்சியும் காத்திருக்கும் போது அதே மாதிரி அந்த மஞ்ச சோக்கா கேப்டனோட தம்பி தங்கச்சிகளுமே அங்க காத்திருப்பாங்க, எப்படியாவது அண்ணன் ஜெயிக்கணும்னு. இந்த தடவை ஸ்வாட் இல்லைனாலும் பரவாயில்லன்னு 2 பேரு கையிலேயே இறங்கி மாறி குத்திக்கிட்டு இருப்பாங்களா. ஒரு ஃபைனல் ப்ளோக்கு அப்புறம் ஓகே எவனும் டேக் டவுன் ஆகுற மாதிரி தெரியலன்னு அவங்க 2 பேர்ல யாரோட பவர்ஸ் முதல்ல 0 லெவலுக்கு வருதோ அப்படிங்கறத பொறுத்து நம்ம ஹீரோ தான் அந்த மேட்ச்ல ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் அதுல பயங்கர சந்தோஷம். ஈவன் அந்த மஞ்ச சோக்காவோட கேப்டனும் ஓகே நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பாக்கறதுக்கு, இன்னொரு நாள் உன்னை பாத்துக்கிறேங்கிற மாதிரி இருப்பான். நம்ம சேனல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்பதான் எப்பா இப்போவாது அடுத்த மேட்ச்ல என்ன பங்கேற்க விடுவீங்களாடான்னு கேட்டேன். என்னடே கக்கூஸ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இப்படி விட்டுட்டு போயிருக்கேடா அப்படின்னு திட்டிட்டு இருப்பாங்களா. 4வது ரவுண்டுக்கு ஒரு சின்ன மாத்திரை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்காக தயாராக. அதே நேரத்துல நம்ம வாங்கும் குவின்னும் ஒரு குகையில மேஜிக்கல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சோ அதை போய் ஆட்டைய போடலாமா அப்படின்ட்டு வந்திருக்கானுங்களா. நம்ம குவின் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கான் போல. நான் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன், போனா போதும் தான் உங்களையும் கூப்பிட்டு இருந்திருக்கேன், அதனால அவங்களை கூப்பிட்டங்காட்டி எனக்கு ஒரு 60% உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு 40% தரேன்னு சொன்னா. முடியாது நீ 30 வச்சுக்கோ, நான் 70 வச்சுக்கிறேன், ஏன்னா நீ என்ன கூப்பிட்டதுங்கிறது சாதாரண விஷயத்துக்கு மாதிரி தெரியல, கண்டிப்பா என் உதவி உனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல ஆல்ரெடி இங்க இருக்கிற வாரியர்ஸ் எல்லாரும் பார்த்தா ஒரு 3rd கிரேட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. சோ கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ராங்கான சில வாரியர்ஸும் நம்மளோட கண்மடி எதிர்க்கிறதுக்காக வருவாங்க. சோ அவங்க எல்லாரையும் எதிர்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கெயின் ஒண்ணு இருக்கணும், நான் கஷ்டப்படணும்னா அதுக்கான பலன் இருக்கணும். ஓகே டீல் தான். பட் இருந்தாலும் அவனுங்க இந்த எனர்ஜி ஸ்டோன்ஸ் எல்லாம் இங்க சேவ் பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னா கண்டிப்பா நமக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக இதை பயன்படுத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டைக்காக களத்துல இறங்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.